அத்தியாயம் 8. காதில் பூச்சுற்றல். போலீஸ் துப்பறிவாளர்கள் இருவரும் உள்ளே நுழைந்ததும் சூர்யா நடைபாதையின் கதவை மூடிவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து வாழ்க்கை அறைக்கு திரும்பினான். வந்தனா மேசை அருகில் உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய முன்கைகள் அவளுடைய கன்னங்கள் மீது இருந்தன. அவளுடைய முழங்கால்கள் அவளுடைய முகத்தின் கீழ்ப்பகுதியை மறைக்கும் வரை மடக்கப்பட்டிருந்தன. அவளுடைய கண்கள் பயத்தால் வெளுத்திருந்தன. ஜீவன் அவளுக்கு முன்னால் அவள் மீது குனிந்தவாறு நின்று ஒரு கையில் சூர்யா அவனது கையிலிருந்து பிடுங்கிய பிஸ்டலை பிடித்திருந்தான். அவனது மற்ற கை அவனது நெற்றியின் மீது இருந்தது. அந்த கையின் விரல்களின் வழியே இரத்தம் மூற்றெடுத்து அவனது கண்களுக்கு கீழே ஓடியது. அவனது வெட்டப்பட்ட உதட்டிலிருந்து ஒழுகிய இரத்தம் அவனது தாடியில் 3 வளைந்த கோடுகளை உருவாக்கியிருந்தது. ஜீவன் துப்பறிவாளர்களை கவனிக்கவில்லை. அவன் முன்னால் இருக்கும் பெண்ணை உறுத்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது உதடுகள் துடிப்புடன் அசைந்து கொண்டிருந்தன. ஆனால் அவற்றிடையே இருந்து எந்த ஒலியும் வரவில்லை. தண்டபாணிதான் வாழ்க்கை அறைக்குள் நுழைந்த முதலாவது நபர். அவர் விரைவாக ஜீவனின் பக்கமாக நகர்ந்து ஒரு கையை தனது ஓவர்கோட்டின் கீழ் தனது இடுப்பில் வைத்து மற்றொரு கையை ஜீவனின் மணிக்கட்டில் வைத்து உரத்த குரலில் கேட்டார், "இங்க என்ன நடக்குது? இவ என்ன செஞ்சிருக்கா பாருங்க" என்று அவன் கூவினான். "இத பாருங்க." அந்த பெண் தரையில் கால்களை ஊன்றி நின்றவாறே ஜீவனின் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டிருக்கும் தண்டபாணி, அவருக்கு சிறிது பின்னால் நின்று கொண்டிருக்கும் தங்கராஜ், பின்கதவின் சட்டத்தில் சாய்ந்து நின்ற சூர்யா இவர்களை சோர்வுடன் பார்த்தாள். சூர்யாவின் முகம் அமைதியாக இருந்தது. அவனது பார்வை அவளுடைய பார்வையை சந்தித்தபோது அவனது கண்களில் ஒரு கணம் வஞ்சத்தனமான சிரிப்பு மிளிர்ந்து பின் திரும்பவும் அவை ஒரு உணர்வற்ற நிலைக்கு திரும்பின. "நீயா இத செஞ்ச?" என்று ஜீவனின் வெட்டப்பட்ட தலையை நோக்கி கை காட்டியவாறு தண்டபாணி வந்தனாவை கேட்டார். அவள் திரும்பவும் சூர்யாவை பார்த்தாள். அவளுடைய கண்களில் தோய்ந்திருந்த மன்றாட்டிற்கு அவன் எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. அவன் கதவின் சட்டத்தில் சாய்ந்தவாறே அறையில் இருப்பவர்களை ஒரு அக்கறையற்ற பார்வையாளனின் நடத்தையுடன் கவனித்துக் கொண்டிருந்தான். வந்தனா தன் கண்களை தண்டபாணியை நோக்கி திருப்பினாள். அவளுடைய கண்கள் விரிந்து கருத்து உண்மையானவையாக இருந்தன. வந்தனா தான் அதை செய்ய வேண்டியது இருந்தது என்று குறைந்த துடிப்பான குரலில் அவர்கள் தனியாயிருந்தபோது ஜீவன் அவளை தாக்கியதால் அவனை சுட முடியாமல் துப்பாக்கியால் அடித்ததாக சொன்னாள். "ஓ, நீ பொய் சொல்ற" என்று அவன் கூவினான். தண்டபாணியின் பிடியிலிருந்து தன் கையிலிருந்த துப்பாக்கியை வெளியே இழுக்க முயன்று தோல்வியடைந்தவாறு, "ஓ, நீ சொல்றது பச்சை பொய்" இப்போது அவன் தண்டபாணியிடம் சொன்னான். "அவ ரொம்ப பொய் சொல்ற. நான் நல்ல நம்பிக்கையில் இங்கே வந்தேன். இருவராலும் தாக்கப்பட்டேன். நீங்க வந்தபோது இந்த துப்பாக்கியுடன் அவளை இங்கே விட்டுவிட்டு அவன் உங்களிடம் பேச வெளியே சென்றான். அவன் நீங்க சென்ற பிறகு என்னை கொலை செய்து விடவாதாக சொன்னாள். அதனாலதான் நான் உதவிக்கு அழைத்தேன். அவ என்னை கொலை செய்து விடாமல் இருக்க. அப்போதான் அவ என்னை துப்பாக்கியால் அடித்தாள்." "எங்கே அந்த துப்பாக்கியை என்னிடம் கொடு" என்று தண்டபாணி சொன்னபடி ஜீவனின் கையிலிருந்து துப்பாக்கியை பிடுங்கிக் கொண்டார். "இப்ப இதை தெளிவுபடுத்துவோம். நீ எதுக்காக இங்க வந்த?" "அவர்தான் என்ன வரவைத்தார்." ஜீவன் தன் தலையை திருப்பி சூர்யாவை காட்டி பேசினான். "அவர்தான் என்னை தொலைபேசியில் அழைத்து இங்கே வர சொன்னார்." சூர்யா தூக்கக் கலக்கத்தோடு ஜீவனை பார்த்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. தண்டபாணி கேட்டார், "எதுக்கு அவன் உன்னை வரவைக்கணும்?" ஜீவன் பேசுவதை நிறுத்தி வைத்தான். ஒரு லாவெண்டர் சென்ட் தோய்ந்த பட்டு கைக்குட்டையால் தனது ரத்தம் படிந்த நெற்றி மற்றும் தாடையை துடைக்கும் வரை. அப்போதேதான் அவனது பேச்சிலிருந்த ஆத்திரம் எச்சரிக்கையாக மாறியது. அவன் சொன்னான், "அவங்க என்ன பார்க்க விரும்பினாங்க. ஆனா எதுக்குன்னு எனக்கு தெரியாது." தங்கராஜ் தனது தலையை கீழே தாழ்த்தினார். ஜீவன் துடைக்கும் கைக்குட்டையால் வெளியிடப்பட்ட வாசனையை முகர்ந்தார். மேலும் சூர்யாவை கேள்வி கேட்பது போல புருவங்களை சுருக்கியவாறு தலையை திருப்பினார். சூர்யா அவரிடம் கண் சிமிட்டினான். மேலும் ஒரு சிகரெட்டை உருட்டிக்கொண்டே இருந்தான். தண்டபாணி கேட்டார், "சரி, பிறகு என்ன நடந்தது?" "அப்புறம் அவங்க என்ன தாக்கினாங்க. அவ முதல்ல என்னை அடித்தால், பின்னர் அவர் என் கழுத்தை நெரிச்சு என்கிட்ட இருந்து துப்பாக்கியை எடுத்தார். அந்த நேரத்தில் நீங்க வந்திருக்காட்டா அவங்க அடுத்து என்ன செய்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. அப்போவே அங்கே அவங்க நிச்சயமாக என்னை கொன்றிருப்பார்கள். அவர் வெளியே போனபோது துப்பாக்கியுடன் என்னை கவனிக்க அவள் இங்கே இருந்தாள்." வந்தனா நாற்காலியிலிருந்து குதித்தாள். ஜீவனை அவர்கள் உண்மையை சொல்ல வைக்க வேண்டும் என்று கத்திக்கொண்டே ஜீவனின் கன்னத்தில் அறைந்தாள். ஜீவன் கரகரத்த குரலில் கத்தினான். தண்டபாணி ஜீவனின் கையை பிடித்திருந்த கை தவிர மற்றொரு கையால் வந்தனாவை நாற்காலியில் தள்ளியபடி, "இப்ப அப்படி செய்யாதே" என்று முனைந்தார். தண்டபாணி சூர்யாவை கோபத்துடன் பார்த்து கொண்டே கேள்வி கேட்டார். "உண்மை என்னன்னு நீ சொல்லு." "எனக்கெப்படி தெரியும்?" பதிலளித்தான் சூர்யா. "இது எல்லாம் நடக்கும்போது நான் சமையலறையில் ஆம்லெட்டை கிளறிக் கொண்டிருந்தேன் இல்லையா?" அவள் நெற்றியை சுருக்கி குழப்பம் தோய்ந்த கண்களால் அவனை ஆராய்ந்தாள். தங்கராஜ் வெறுப்புடன் உருமினார்.
தண்டபாணி இன்னும் அவளை கோபத்துடன் பார்த்து கொண்டே சூர்யாவின் பேச்சை புறக்கணித்து அவளிடம் கேட்டார். அவன் உண்மையை சொல்லலைனா உனக்கு பதிலாக அவன் ஏன் கத்திக்கொண்டு உதவி கேட்டான்? அவள் ஜீவனை அவன் அடித்தபோது அவன் மரண பயத்தில் இருந்ததாக அவள் ஜீவனை இகழ்ந்து பார்த்து கொண்டு பதிலளித்தாள். ஜீவனின் முகம் இரத்தம் பூசிய பகுதி தவிர மற்ற இடங்களில் சிவந்தது. அவன் கூவினான், பூ, இன்னொரு பொய்! அவள் ஜீவனின் காலில் உதைத்தாள். அவளுடைய சலங்கை அணிந்த உயரம் குதிகால் அவன் முழங்காலுக்கு கீழே பட்டது. தண்டபாணி ஜீவனை அவளிடமிருந்து இழுத்து விலக்கினார். அதே நேரம் தங்கராஜ் அவளிடம் நகர்ந்து அவளை அடக்கமாயிருக்கபடி கண்டிப்பாகச் சொன்னார். தண்டபாணி கடுமையான மற்றும் பிரகாசமான திருப்தியான பச்சை கண்களால் சூர்யாவை பார்த்து கொண்டே தனது துணை அதிகாரியிடம் நோக்கி கூறினார், நல்லது தங்கராஜ், இவர்கள் அனைவரையும் கைது செய்வதில் ஒன்னும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். தங்கராஜ் மனசோர்வுடன் தலையாட்டினார். சூர்யா கதவை விட்டு வெளியே வந்து அறையின் நடுவிற்கு வந்தான். வழியிலுள்ள மேசையின் மீதிருந்த தட்டில் தனது சிகரெட்டை வீசி எறிந்தான். அவனது புன்னகையும் நடத்தையும் நட்பாகவும் அமைதியாகவும் இருந்தன. அவசரப்பட வேண்டாம் என்று அவன் சொன்னான். எல்லாத்தையும் என்னால் விளக்க முடியும், எனக்கு அதில் சந்தேகமில்லை. தண்டபாணி கேலியாக ஒப்புக்கொண்டார். சூர்யா அந்த பெண்ணை நோக்கி தலை சாய்த்தான். மிஸ் வந்தனா என்றான். உங்களை ஏஎஸ்பி தண்டபாணி மற்றும் துப்பறியும் சார்ஜன்ட் தங்கராஜ் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவன் தண்டபாணியை நோக்கி வணங்கினான். இவங்க எனது அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு செயலர். ஜீவன் கோபத்துடன் அது உண்மையில்லை என்று மறுக்க, சூர்யா மிகவும் உரத்த ஆனால் இன்னும் அன்பான குரலில் அவனை குறுக்கிட்டு, சமீபத்தில்தான் நான் அவளை நியமித்தேன். ஜீவன் தம்பிதுரையின் ஒரு நண்பர் அல்லது எப்படியாவது ஒரு நண்பரை போன்றவர் என்றான். ஜீவன் இன்று பிற்பகலில் என்னிடம் வந்து, தம்பிதுரை கொல்லப்பட்டபோது அவரிடம் இருந்ததாக கருதப்பட்ட ஒரு பொருளை கண்டுபிடிக்க என்னை பயன்படுத்த முயன்றார். அவர் அதை என்னிடம் சொன்ன விதம் வினோதமாகத் தோன்றியது. அதனால் நான் அதை செய்ய மறுத்தேன். பின்னர் என்னை பயமுறுத்த அவர் ஒரு துப்பாக்கியை உருவினார். அதை நான் பிடுங்கிக் கொண்டேன். எப்படியாவது வந்தனாவுடன் இதை பற்றி பேசிய பிறகு மகேஷ் மற்றும் தம்பிதுரை கொலைகள் பற்றி அவரிடமிருந்து ஏதாவது தகவலை வெளியே கொண்டு வர முடியும் என்று நினைத்தேன். அதனால் அவரை இங்கே வரச் சொன்னேன். நாங்க அவரிடம் கேள்விகளை கொஞ்சம் கடுமையாக கேட்டிருக்கலாம், ஆனால் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. உதவிக்காக அழவேண்டிய அளவிற்கு கூட இல்லை. அவரிடமிருந்து திரும்பவும் அவரது துப்பாக்கியை பறிக்கத்தான் நான் அவரை தாக்கினேன். சூர்யா பேசியபோது ஜீவனின் சிவந்த முகத்தில் கவலை படர்ந்தது. அவனுடைய கண்கள் விரைப்பாக மேலும் கீழுமாக நகர்ந்தன. தரைக்கும் சூர்யாவின் அமைதியான முகத்திற்கும் இடையில் அமைதியற்று அலைந்தன. தண்டபாணி ஜீவனை எதிர்கொண்டு கடுமையான குரலில் கேட்டார். சரி, இதுக்கு நீ என்ன சொல்ற? ஜீவனுக்கு ஒரு நிமிட நேரம் எதுவும் சொல்ல தோன்றவில்லை. அவன் தண்டபாணியின் மார்பையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களை உயர்த்தியபோது அவற்றில் கூச்சமும் எச்சரிக்கையும் நிறைந்திருந்தன. அவன் தான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை என்று முணுமுணுத்தான். அவனுடைய தடுமாற்றம் உண்மையானதாக தோன்றியது. உண்மைகளைச் சொல்ல முயற்சி செய் என்று தண்டபாணி பரிந்துரைத்தார். ஜீவனின் கண்கள் அமைதியற்று இருந்தன. ஆனால் அவன் தண்டபாணியின் பார்வையிலிருந்து விலகவில்லை. நேரம் கடத்துவதை நிறுத்து. உன்னை அவங்க தாக்கியதா நீ ஒரு புகார் மனுவில் சத்தியம் செய்தா போதும். அதை வாரண்ட் கிளர்க் நம்பி இவங்கள சிறையில தள்ள அனுமதிக்கும் ஒரு கைது ஆணையை வெளியிடுவார். சூர்யா வேடிக்கையான துணியில் பேசினான். போய் சொல்லுங்க ஜீவன், அவரை மகிழ்ச்சியடைய வையுங்கள். நீங்கள் அப்படி செய்வதாக சொல்லுங்கள். பிறகு நாங்க உங்களுக்கு எதிராக ஒன்றில் சத்தியம் செய்வோம். அவர் நம் எல்லோரையும் சேர்த்து சிறையில் போடுவார். ஜீவன் தொண்டையைச் சரி செய்தான். மற்றவர்களின் கண்களில் பார்க்காமல் அறையைச் சுற்றி பதட்டமாக பார்த்தான். தண்டபாணி சற்றே கனைத்தார். உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். கவலையும் கேள்வியும் நிறைந்த ஜீவனின் கண்கள் சூர்யாவின் கேலிச்சிரிப்பு பார்வையை சந்தித்தன. சூர்யா அவனுக்கு கண் சிமிட்டி திண்டு வைக்கப்பட்ட ஆடும் நாற்காலியின் கைப்பகுதியில் அமர்ந்தான். சரி சிறுவர்களே, சிறுமியரே என்று அவன் ஜீவன் மற்றும் அந்த பெண்ணை பார்த்து புன்னகைவதாக சொன்னான். அவனுடைய குரலிலும் புன்னகையிலும் மகிழ்ச்சி தவிர வேறொன்றுமில்லை. இப்பொழுது தண்டபாணி வெறுப்புடன் கேட்டார். அப்படின்னா அவன் உதட்டிலும் நெத்தியிலும் இருக்கிற காயம் அது எப்படியாச்சு? அவனையே கேளுங்க. மேபி ஷேவ் பண்றப்ப கட் பண்ணிக்கிட்டானோ என்னமோ என்றான் சூர்யா. ஜீவன் தான் கேள்வி கேட்கப்படும் முன்னே வேகமாக பேசினான். புன்னகைத்துக் கொண்டே பேச முயன்றதில் அவனுடைய முகத்து தசைகள் துடித்தன. ஜீவன் தான் கீழே விழுந்து விட்டதாகச் சொன்னான். அவனும் வந்தனாவும் துப்பாக்கிக்காக போராடுவது போல் நடித்துக் கொண்டிருக்கும்போது டேபிள் காலில் கால் தடுக்கி விழுந்து விட்டதாகச் சொன்னான். இப்பொழுது தண்டபாணி சொன்னார். சும்மா கப்சா விடாதே நீ. சூர்யா சொன்னான். சரி தண்டபாணி சார், நீங்க நம்பினா நம்புங்க, இல்லாட்டி போங்க. ஆனா இதுதான் நாங்க சொல்ல போறது. அதை நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நியூஸ் பேப்பர்காரங்க அப்படிதான் போட போறாங்க. அது நாங்க சொல்றதை விட வேடிக்கையா இருக்கும்.
அப்ப என்ன பண்ண போறீங்க? போலீஸ்காரங்கள கேலி செய்யறது ஒரு குத்தமா? எங்க மேல அப்படி குத்தம் சாட்டினாலும் அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. நான் சொன்னது கேலிக்காகத்தான். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இப்போது தண்டபாணி ஜீவனின் தோளை பிடித்தார். நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது. போலீஸ் போலீஸ் என்று கத்தினை இல்ல, இப்ப அந்த உதவியை ஏத்துக்கணும். ஜீவன் தடுமாற்றத்துடன் சூர்யா சொன்னது எல்லாமே வேடிக்கைதான் என்று சொன்னான். சூர்யா சிரித்தான். தண்டபாணி முரட்டுத்தனமாக ஜீவனை திருப்பி ஒரு கையால் ஜீவனின் மேல் கையையும் இன்னொரு கையால் கழுத்தையும் பிடித்தார். நீ துப்பாக்கி வைத்திருந்தாய் என்று உன்னை உள்ளே அனுப்ப முடியும். மத்த 2 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன். யார் இந்த வேடிக்கையை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அச்சத்தால் விரிந்த ஜீவனின் கண்கள் சூர்யாவின் கண்களை தேடின. சூர்யா சொன்னான், சும்மா பயமுறுத்தாதீங்க தண்டபாணி சார். இந்த துப்பாக்கி கூட என்னோடதான். அதுமில்லாம தம்பிதுரை, மகேஷ் 2 பேரும் இந்த துப்பாக்கியால சுடப்படல. இப்போது தண்டபாணி ஜீவனை விட்டுவிட்டு சூர்யாவின் முகத்தில் குத்தினார். வந்தனா ஒரு சிறிய கூச்சலை வெளியிட்டாள். தண்டபாணியின் கை அவன் தாடையில் தட்டியபோது சூர்யாவின் சிரிப்பு ஒரு நொடி செவிந்தது. அவன் தன் கைமுட்டியை உயர்த்தும் முன் தங்கராஜ் இருவருக்கும் இடையில் வந்து நின்று சூர்யாவின் கைகளை பிடித்துக் கொண்டார். 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா என்று கெஞ்சினார். ஓரிரு நிமிடங்களுக்குப் பிறகு சூர்யாவின் தசைகள் தளர்ந்தன. அப்படின்னா அவரை இங்கிருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போங்க என்றான். இப்போது அவனது வெளிரிய முகத்தில் கோபம் இருந்தது. இன்னும் சூர்யாவின் கைகளை பிடித்திருந்த தங்கராஜ் திரும்பி தண்டபாணியை பார்த்தார். தங்கராஜின் கண்கள் அவரை குற்றம் சாட்டின. தண்டபாணி இன்னும் தன் முட்டியை இறுக்கிக் கொண்டு கால்களை அகல விரித்து நிற்க அவர் கண்களில் இன்னும் கோபம் கொப்பளித்தது. இவங்க எல்லாரோட பேரும் முகவரியும் வாங்கிக்கோ என்று உத்தரவிட்டார். தங்கராஜ் ஜீவனை பார்க்க அவன் வேகமாக, ஜீவன் கன்னிமரா என்றான். தங்கராஜ் வந்தனாவை கேள்வி கேட்க முன் சூர்யா சொன்னான், நீங்க வந்தனாவை தொடர்பு கொள்ளணும்னா அது என் மூலமா செய்யலாம். தண்டபாணி தங்கராஜை பார்த்து உருமினார். அவளோட அட்ரஸை வாங்கு. சூர்யா சொன்னான், அவளோட அட்ரஸ் என்னுடைய ஆபீஸ் அட்ரஸ் தான். தண்டபாணி அந்த பெண்ணின் முன் போய் நின்று, நீ எங்கே குடியிருக்க என்றார். சூர்யா தங்கராஜிடம் சொன்னான், இவரை வெளியே கூட்டிட்டு போறீங்களா? என்னால இதுக்கு மேல தாங்க முடியல. தங்கராஜ் சூர்யாவின் கண்களை பார்த்து அவருடைய குறுகிய கண்கள் ஒளிர முணுமுணுத்தார். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தன்னுடைய கோட்டின் பத்தன்களை போட்ட பிறகு தண்டபாணியை பார்த்து சாதாரணமான குரலில், அப்போ எல்லாம் சரிதான் சார் என்று சொன்னபடி கதவை பார்த்து போனார் தங்கராஜ். தண்டபாணியின் கோபமான முகம் அவர் முடிவெடுக்க தயங்குவதை மறைக்க முடியவில்லை. ஜீவன் வேகமாக கதவை நோக்கி சென்றான். தானும் போகிறேன் என்று சொன்னான். சூர்யா கேட்டான், என்ன அவசரம்? ஜீவனை பார்த்து கோபமாக சொன்னார் தண்டபாணி. நீங்க எல்லாம் வேடிக்கைதான் பண்ணதா சொன்ன. ஆனால் இப்ப இவங்க 2 பேரோட தனியா இருக்க நீ பயப்படுற. அப்படியெல்லாம் இல்ல என்று சொன்னான் ஜீவன் அவர்களை பார்க்காமலேயே. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் போகணும். உங்களுக்கு அது சரின்னா இருவருடன் நானும் வருகிறேன். தண்டபாணி வாயை மூடிக்கொண்டார். ஆனால் அவரது கண்கள் தழல்கள் போல இருந்தன. ஹாலில் இருந்த அலமாரிக்குச் சென்று ஜீவனின் தொப்பியையும் கோட்டையும் எடுத்துக்கொண்டு வந்தான் சூர்யா. அவனுடைய முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. கோட்டையும் தொப்பியையும் அவனிடம் கொடுத்துவிட்டு தங்கராஜிடம், அவன் என் துப்பாக்கியை இங்கேயே விட்டுட்டு போகச் சொல்லு என்று சொன்னான் சூர்யா. தண்டபாணி ஜீவனின் துப்பாக்கியை எடுத்து மேசையின் மேல் வைத்தார். அவர் முதலில் வெளியே போக ஜீவன் அவர் பின்னால் வெளியே சென்றான். தங்கராஜ் வந்து சூர்யாவின் முன்னால் நின்று முணுமுணுத்தார். நீ என்ன செய்யறன்னு உனக்கு தெரியுன்னு நம்புறேன். ஏதும் பதில் வராததால் பெருமூச்சு விட்டபடி மற்ற இருவரையும் தொடர்ந்து வெளியே சென்றார். வெளிக்கதவ் வரை அவர்களுடன் சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பி வந்தான் சூர்யா.